அனைவருக்கும் வணக்கம். யார் வேண்டுமானாலும் எளிதில் லாட்டரியில் பணம் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற தலைப்புல லாட்டரி சீட்டை பற்றியோட சீக்ரெட்டுகள் என்ன, இதை எப்படி நம்ம கையாண்டு எப்படி நம்ம நம்பர் போட்டு எப்படி நம்ம ஜெயிக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, இந்த பதிவு லாட்டரின்னு சொன்ன உடனே விருப்பம் உள்ளவங்க பாருங்க, விருப்பம் இல்லாதவங்க தயவு செய்து பார்க்க வேண்டாம். இது யாரையும் வற்புறுத்தி கட்டாயம் இந்த பதிவை பாருங்க அப்படின்னு சொல்லி நான் வற்புறுத்த கிடையாது. பொதுவாகவே லாட்டரி அப்படிங்கிறது பல பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். உழைச்சி சம்பாதிச்சா போதும், நேர்மையான வழியில் பணம் வந்தால் போதும், எனக்கு குறுக்கு வழியில் பணம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் லாட்டரி அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலயமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதை ஏன் நாம் விடணும், முயற்சி பண்ணி பார்ப்போம், நமக்கு கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைச்சா லக்கு தானே அப்படின்னு சொல்லி போகக்கூடியவங்களுக்கு தான் இந்த பதிவு. அதனால் விருப்பம் இல்லாதவங்க இந்த பதிவை நீங்கள் பார்க்க வேண்டாம். அதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ 2025 லாட்டரி யோகம் அப்படிங்கிறது எந்தெந்த ராசிக்காரவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும், அந்த சீக்ரெட் என்ன, அதை எப்படி நம்பர் போட்டு பயன்படுத்தி நம்ம ஜெயிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். அதாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த ராசிக்காருக்கு தான் கிடைக்கணும், இந்த ராசிக்காருக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லா பேருக்குமே வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ரூபத்தில் கிடைக்கும். அது லாட்ரியில் கிடைக்கிறதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாக்கியம் புண்ணியமெல்லாம் செஞ்சுருக்கணும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பணம் கிடைக்கும். கோடான கோடி நபர்கள் முயற்சிக்கின்ற ஒரு மிகப்பெரிய பரிசு தொகைக்கு அப்படி முயற்சி பண்ணி ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த தொகை கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அந்த ஒருத்தர் எவ்வளவு பெரிய புண்ணியவானாக இருப்பார்னு பாருங்க. அந்த பாக்கியத்தை அடையிறதுக்கு நம்ம எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். இப்போ ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் செய்த புண்ணியத்தின் அடிப்படையில், நம்மளுடைய கர்மவினின் அடிப்படையில் நமக்கான பலாபலன்கள் அப்படிங்கிறது நடைமுறையில் நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஜோதிடத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்கள். இருந்தாலும் லாட்டரிக்கு மூவ் பண்ணுறவங்க இன்னார் தான் மூவ் பண்ணணும், இன்னார் தான் மூவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயமெல்லாம் கிடையவே கிடையாது. யார் வேணாலும் முயற்சி பண்ணலாம், எப்படி வேண்டுமானாலும் முயற்சி பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்கடி அவங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு சின்ன சின்ன தொகையை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு பெரிய தொகையும் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எப்படி வாங்குறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற சீக்கிரட்டை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நம்மளே பேசுவோம். சில பேர் பார்த்தீங்கன்னா, பாரியா போன வாரம் தான் அவருக்கு லாட்டரியில் கொஞ்சம் பணம் அடிச்சுது, இந்த வாரமும் அதே மாதிரி அவருக்கு அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்க ஒரு மெத்தேடை வச்சு தான் அதை மூவ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. பொதுவாகவே டேட்டா பர்த்தை வச்சுக்கிட்டு மூவ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 15ஆம் தேதி ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இந்த 15 அப்படிங்கிறது கூட்டுத்தொகையாக வருகின்ற பொழுது 6ஆம் நம்பர் வரும். இந்த 6ஆம் நம்பர் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய நம்பர். இப்போ இந்த 6 அப்படிங்கிறது அவருக்கு ஒரு யோகமாக இருக்கும். ஒரு 6 இலக்க எண்கள் அவர் கூட்டி லாஸ்ட்டில் 6 வர்ற மாதிரி, கூட்டுத்தொகை 6 வர்ற மாதிரி அவர் முயற்சி பண்ணுவார். அதில் அவருக்கு ஏதாவது ஒரு தொகை அப்படிங்கிறது கிடைச்சிடும். 4 இலக்க எண்களை மட்டும் கூட்டி அதில் 6 வர்ற மாதிரி பார்ப்பார், அதில் அவருக்கு கிடைச்சிடும். இல்லை டபுள் எண்ணாக வச்சு 15 வர்ற மாதிரி கூட்டுவார், லாஸ்ட்டில் 15 முடியுதா அந்த நம்பரை எடுப்பார், அது அவருக்கு கிடைச்சிடும். ஆக லக்ஸுரியஸான வாழ்க்கை ஸ்டைலுக்கு சுக்கிரன் பொறுப்பு. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு அமைப்பும் அப்படிங்கிறது பொதுவாகவே உண்டு. இதன் அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் ஜாதக ரீதியாக 5ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடங்கள். இப்போ 5 அப்படிங்கிறது அதிர்ஷ்டம், 8 அப்படிங்கிறது புதையல். அதிர்ஷ்டம் இருந்தால் தான் 8ல் நம்ம புதையல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த 5, 8ஆம் அதிபதிகளுடைய தசாபுத்தி காலங்களில் கட்டாயம் அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதன் அடிப்படையிலே முக்கால்வாசி அந்த லாட்ரிக்கு மூவ் பண்ணுறவங்களுக்கு அந்த நடக்கக்கூடிய தசாபுத்தியில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண அவங்க எப்படினாலும் பணம் பொருள் ஜெயிச்சிருவாங்க. இன்றைக்கும் நமது காணொளி வாயிலாக நிறைய நண்பர்கள் இந்த அதிர்ஷ்ட எண்கள் வாங்கி பயன்படுத்துகிறாங்க. அப்படிங்கன்னா அவங்க கட்டாயம் ஏதாவது ஒரு சூழ்நிலை அவங்க வின் பண்ணிடுறாங்க, எப்படின்னாலும் அவங்களுக்கு கிடைச்சிடும். இது லாட்டரி தமிழ்நாட்டில் இல்லையா, நீங்கள் எப்படி தமிழ்நாட்டுக்கு வீடியோ போடுறீங்க அப்படின்னு. இது இந்த வீடியோ தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் உரியதா அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. எங்கேயோ இருக்கிற எத்தனையோ நாடுகளில் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் நம்ம பக்கத்து மாநிலத்திலையும் கேரளத்தில் லாட்ரி ஓடிக்கிட்டு இருக்குது, பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்துகிறாங்க. அதனால் இந்த காணொளி நமக்கு தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறது ஏதாவது இருக்குதுங்களா? காணொலியை பார்க்குறவங்க எங்கேயோ ஒருத்தவங்களுக்கு யாருக்கோ ஒரு ஆளுக்கு பயன்படுது, அவ்வளோதான் விஷயம். அதனால் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உலகத்தில் பல பேருக்கு பல நன்மைகள் தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான். சில பேர் லாட்டரியில் போய் பணம் பொருள் நிறைய இழக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு சில பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்க, ஐயா நான் பணத்தை அவ்வளவு விட்டுட்டேன் இவ்வளவு விட்டுட்டேன், 10 வருஷமாக வாங்குறேன், 10 பைசா கூட நான் பலன் அனுபவிச்சதே இல்லை, எனக்கு பரிசு கிடைச்சதே இல்லை அப்படின்னு சொல்லுவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்பப்போ சின்ன சின்ன தொகை கிடைக்கும் ஐயா, பெருசுக்காக நான் முயற்சி பண்ணுறேன், அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அவருக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால், அவர் பணம் பொருள் அதில் இழக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவருக்கான தசாக்கள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு தான் அர்த்தம். ஒரு சனி திசை 19 வருஷம் நடக்குது அப்படின்னால சனி அபயோக திசையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 19 வருஷமும் அவர் பணம் பொருளை இழந்துக்கிட்டே தான் இருப்பார். நான் அப்போ தான் சொல்லுவார், 15 வருஷம் 18 வருஷமாக லாட்ரி வாங்குறேன் எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு சொல்லுவார். அங்கே தான் சனி நமக்கு அபயோகியாக புத்தி நடத்திக்கிட்டு இருப்பார், தசை நடத்திக்கிட்டு இருப்பார். எப்படி நமக்கு கிடைக்கும்? இதே இது ஒருத்தருக்கு ஒரு குறுகிய கால திசை அப்படிங்கிறது கேது திசை நடக்கும், செவ்வாய் திசை நடக்கும் 7 வருஷம். இந்த 7 வருஷத்தில் ஒரு 3 பரிசு வாங்கிடுவார், 4 பரிசு கூட வாங்கிடுவார், மிகப்பெரிய தொகையெல்லாம் வாங்கிடுவார். எப்படி? அங்கே கேது பகவான் செவ்வாய் அவர் ஜாதகத்தில் யோகாதிபதியாக இருப்பாங்க. ஆக இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது அவங்க தான் அதில் நிறைய பரிசு தொகை அப்படிங்கிறது வெல்ல முடியும். அதனால் யாருக்கு எப்போ அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்திலும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது, அப்போ தசாபுத்திகளை வச்சு நம்ம கண்டிப்பாக சரி மூவ் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பணம் பொருளை மிச்சப்படுத்திக்கலாம். இப்போ லாட்ரி வாங்குறதுக்குன்னு ஒரு தொகையை ஒதுக்கணும் அப்படிங்கிறது சில பேர் கடமையோடு இருப்பாங்க. இன்றைக்கி கட்டாயம் 100 ரூபாய்க்கு வாங்கியே தீரணும், இன்றைக்கி கட்டாயம் 500 ரூபாய்க்கு விளையாண்டே தீரணும், இன்றைக்கி 5000 ரூபாய்க்கு விளையாடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 100 படி மேலே போய் யோசிப்பாங்க. 50,000 ரூபாய்க்கு நம்ம லாட்ரி வாங்கிட்டோம்னா ஏதாவது ஒன்று கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. 50,000 அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தொகை. ஒரு சாதாரண கூலி வேலைக்காரருக்கு இந்த 50,000 இருந்தால் அவருடைய வாழ்வாதாரமே சிறப்பாக போயிடும் ஐயா, பயங்கரமாக வாழ்ந்துக்குருவார், ஏதோ ஒரு பெட்டி கடை வச்சு கூட பழச்சிக்குருவார். ஆனால் 50,000 போட்டு ஒருத்தர் லாட்ரி பர்சனலாக வச்சுக்கிறதுக்கு வாங்குறாருன்னு கேட்டால் அது அவருக்கு விழுகலைன்னா அது எவ்வளோ பெரிய இழப்பீடு. ஐயோ 50,000 போச்சே, மறுபடியும் ஒரு 50,000 வாங்கும். இப்படியாக வாங்கி 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 அதில் கடனாளி ஆகிறது மிகப்பெரிய துரதிர்ஷ்டம்தான். அதனால் ஒரு டீ குடிக்கிற செலவு, ஒரு டிஃபன் சாப்பிட்ற செலவு, ஏதோ ஒரு டைம் பாஸுக்காக 4 பேரோட நண்பர்களோட சேர்ந்து ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் இப்படி மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு அதையும் அந்த லாட்ரியும் அப்படிங்கிறது ஒரு பொழுதுபோக்காக நினச்சி அதுக்குன்னு ஒரு 100 200 ஒதுக்கி ஒரு வாரத்தில் 1 நாள் 2 நாள் அப்படிங்கன்னு முயற்சி பண்ணுறது தான் பெட்டரே தவிர 24 மணி நேரமும் அதை தலைக்கு வச்சு படுக்கிறது தான் மிகப்பெரிய தவறு. அது மிகப்பெரிய குற்றம்தான். நம்ம வாழ்க்கையை நாமளா சூனியத்தில் கொண்டு போய் மாட்டிக்கிட்ட மாதிரி. அப்போ இது எந்த விதத்தில் நமக்கு செட் ஆகாது. அதனால் இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்கிட்ட நிறைய அதிர்ஷ்ட எண்கள் கேட்டு வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க, ஜாதகம் பார்க்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பொருளாதார நெருக்கடி அந்த அளவுக்கு இருக்குது. நிறைய நண்பர்கள் சகோதரர்கள் கடனில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த லாட்ரியை தான் ஒரு மெயினாக நினச்சிக்கிறாங்க. இதில் கிடைச்சா நான் வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி. கிடைக்காதது ஒன்றும் கிடையாது, கிடைக்கும். ஆனால் நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக கணக்கு போட்டு தான் அதை போய் எடுக்கிறோம். 1 டைம் 2 டைம் 10 டைம் கூட முயற்சி பண்ணால் 11 டைம் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும். இதை நம்ம நிர்பந்தம் பண்ணி கரெக்டாக அப்படின்னு எப்படியும் சொல்ல முடியாது. அதனால் இந்த எண்கள் இவங்களுக்கு யோகத்தை தரும், இந்த தேதிகள் இவங்களுக்கு யோகத்தை தரும், அந்த டைங்களில் மூவ் பண்ணுங்க, உங்களுக்கோட நட்சத்திரங்கள் இப்படி இந்த நட்சத்திரத்தில் மூவ் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் நம்ம ஜாதகத்தில் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோமே தவிர இல்லாததையும் பொல்லாதையும் நம்ம சொல்கிறதே கிடையாது. ஒருத்தருக்கு பணம் பொருள் செல்வாக்கியம் வருது அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஜாதகத்தில் அதுக்கான ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு பணம் பொருள் செல்வாக்கியம் இழப்பீடு ஆகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கும் அவருடைய ஜாதகத்தில் அந்த வேலையும் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ எது எப்படி இருந்தாலும் நாம் ஒரு சில விஷயங்களை கட்டாயம் ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஜோதிட சாஸ்திரம் பொய் கிடையாது. பொய்யுன்னு நினைக்கிறவங்களுக்கு பொய் தான். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு 100% நம்பிக்கை தராது. அந்த விதத்தில் நம்புறவங்களுக்கு ஜோதிட சாஸ்திரம் பக்கபலமாக இருந்து கை கொடுக்கும், நம்பிக்கையோடு செயல்பட்டா. அதனால் ஜாதகத்தை தெளிவாக ஆய்வு பண்ணி பார்த்துக்கங்க. பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் மூவ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தயவு செய்து காசு பணத்தை அதிகமாக முதலீடு பண்ணி உங்கள் பணப்பொருள் செல்வாக்கியத்தை இழந்து கடனாளி ஆயிடாதீங்க. ஒரு கடனை அடைப்பதற்குத்தான் இந்த மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுவே நமக்கு லாஸ்னா நம்ம எப்படி சாமி முன்னுக்கு வர முடியும்?
அதனால் தெரிஞ்சுக்கங்க. உங்கள் ஜாதகத்தை தெளிவாக பார்க்கணும்னு நினச்சிங்க கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரியாமல் மூவ் பண்ணி மிகப்பெரிய தவறுகளை நீங்கள் இழச்சிடாதீங்க. பணம் பொருள் செல்வாய்க்கத்தை இழந்துடாதீங்க. இப்போ ஒரு விஷயம், இந்த 2025 அப்படிங்கிறது ஒரு 5 ராசிக்காரவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு நல்ல பாக்கியம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த லாட்ரி யோகமெல்லாம் நிறைய அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே 12 ராசிக்கும் வாங்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. யார் வேணாலும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனால் ஒரு மெயினாக 5 ராசிக்காரர்கள் முதன்மையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது 2025. அதில் ரொம்பவும் முதன்மையாக இருக்கிறது, ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது ரிஷபராசி, 2வது மிதுன ராசி, 3வது கடகராசி, 4வது விருச்சிக ராசி, 5வது மகர ராசி. இந்த ராசிக்காரவங்களுக்கு இந்த 2025 ஜாக்பாட் வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாராத பண வரவு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றது நண்பர்களே. அப்போ இந்த ராசிக்காரவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்க பணப்பொருள் சம்பாதிப்பாங்க. அதுவும் எளிமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லவாரு. உழைக்காமல் எதுவும் கிடைக்காது. லாட்டரியை கூட நம்ம தேடி போய் வாங்கலான்னா எப்படிங்க கிடைக்கும்? அதுவும் ஒரு உழைப்பு தானே. இதை தவறா அப்படின்னு சொல்லி நாம் சித்தரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. விருப்பப்படுகின்றவர்கள் வாங்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஒரு கவர்மெண்ட் இதை எடுத்து செய்யுது அப்படின்னு சொன்னால் இதை நம்ம என்ன நினைக்கிறோம், தேவைப்படுறவங்க அதை புனிதமாக நினச்சி வாங்கணும். தேவையில்லாதவங்க இது ஒரு சூதாட்டம், இதில் போகாதீங்க, இது நல்லதே கிடையாது அப்படின்னு சொல்லி 10 பேர் போதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் தவறுன்னு சொல்கிறதுக்கு யார் முடிவாக சொல்லி அதை கேன்சல் பண்ண முடியும் சாமி? எல்லாரும் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆக லட்சோப லட்சம் மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் முயற்சி பண்ணுகின்ற அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒவ்வொரு மாதமும் மிகப்பெரிய தொகைகளை வாங்கி சில குடும்பங்கள் நல்லா தான் இருக்குது, சில குடும்பங்கள் ரொம்ப மிகவும் சிரமத்தில் தான் இருக்கிறது. ஆக நம்ப வச்சு மோசடி பண்ணுறதுக்கான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நாம் எடுத்துக்கவே கூடாது. நமக்கு தேவை இருந்தால் முயற்சி பண்ணுறோம், அவ்வளோதான். ஆனால் அதிகமான முதலீடு பண்ணி செய்கிறது நம்ம மேலே தவறு. அதிகமான முதலீடு பண்ணி வாங்குறது நம்ம மேலே தவறு. ஒரு ஷீட்டினுடைய விலை ஒரு 400 ரூபான்னா ஏதோ அந்த 400 ரூபான்றது ஒரு இன்னைக்கு இருக்கிற ஒரு கூலிக்காரோட சம்பளம். இந்த சம்பளத்தை முழுசாக போட்டு தான் அந்த டிக்கெட்டை வாங்க முடியும். அப்படி தான் பக்கத்து மாநிலத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த கிறிஸ்துமஸ் பம்பர் அப்படிங்கிறது 20 கோடி, 400 ரூபா. இதை வாங்குறதுக்கு எவ்வளோ சிரமப்படணும்? அப்படி இருக்கின்ற பொழுது இதை கட்டாயம் வாங்கித்தான் ஆக வேண்டிய விஷயங்கள் வருகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு பண சேமிப்பு பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை வாங்க முடியும் இல்லையா? அப்படிங்கிறதுனால இதவே 10 சீட்டு வாங்கலாம், 20 சீட்டு வாங்கலாம்னா எவ்வளவு பணம் போகும் பாருங்கள். அப்போ இது பண்ணுறது நம்ம மேலே தவறு. நாம் தவறு பண்ணிவிட்டு அந்த தவறுக்கான பழியை இன்னொருத்தர் மேலே போடக்கூடாது. நீ சொல்லி தான் நான் வாங்கினேன், 50,000 ரூபாய்க்கு வாங்கினேன், 1 லட்ச ரூபாய்க்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு சீட்டு தான், ஒரு 6 இலக்க எண்கள் கிடைச்சா போதும். இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதனால் ஜாதகங்கள் பாருங்கள், தெளிவாயிக்குங்க. மூவ் பண்ணலாமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க. நல்ல தசாபுத்திகள் போய் கொண்டு இருந்தால் கட்டாயம் முயற்சி பண்ணலாம். நமக்கான பாக்கியங்கள் உண்டு எங்கில் நம் முயற்சி பண்ணலாம். இல்லைன்னா அதுலேருந்து மீண்டும் விலகி வெளியே வந்துடுங்க. ஒரு மாத பணத்தை நீங்கள் சேமிங்க. ஆனால் லாட்டரியில் போட்டாலும் போடுவாங்களே தவிர அதை ஒரு உண்டியல் வச்சு அது 150 அதில் போட்டு வைப்போம்ன்ற எண்ணம் நமக்கு வரவே வராது. அது வரவே வராது. ஏன்னா இன்றைக்கி 50 ரூபா இதில் போட்டு வச்சிட்டோம்னா 50 ரூபாய்க்கு ஷீட் வாங்கினா திடீர்னு ஒரு 80 லட்சம் அடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நமக்கு மனம் போகும். இதெல்லாம் மனிதனுடைய இயல்புகள். ஆனால் ஒரு சில பேர், 1-2 பேர் தான். பல பேர் நம்ம பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் நினைக்கிறாங்க. அதனால் ஒரு சிலருக்காக பல பேர் வாழ்கிறது சிரமம் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் இருக்குது. அதனால் விருப்பப்படுறவங்களுக்கு தான், விருப்பம் இல்லாதவங்களுக்கு தயவு செய்து வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த விதத்தில் இந்த 2025 கண்டிப்பாக ரிஷபம், மிதுனம், கடகம், விருட்சகம் மற்றும் மகரத்திற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். இதற்கான அதிர்ஷ்ட எண்கள், விளக்கங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இனி அடுத்த பதிவில் தெளிவாக கொடுப்போம் நண்பர்களே. அதனால் இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு லாட்டரி அப்படிங்கிற விஷயம் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும், அதை எப்படி போகணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். அடுத்த பதிவில் தெளிவான விளக்கத்தை கொடுத்து அந்த ராசிகளுக்கான எண்களும் நம்ம கொடுப்போம். விருப்பம் உள்ளவங்க பயன்படுத்திக்கலாம். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.